யூனிட் 10ல் யூனிட் 10 ஓ நீங்கள் வளமே போல் நின்று போடுங்க சரியா எங்கள் கம்மு நின்றுடாங்க ஓகே ரைட். யூனிட் 10ல் நோய்கள் தானே பார்க்கணும். நாங்கள் 2 நோய்கள் பார்க்கணும். நோய்கள் அதில் முதலாவது நோய் வந்து டெங்கு நோயும் டெங்கு, ரெண்டாவது வந்து யானைக்கால் நோய். அதை நாங்கள் சொல்லுவோம் ஃபைலேரியா என்று சொல்லுவோம். யானைக்கால் நோய், யானைக்கால் நோய். இதை நாங்கள் ஃபைலேரியா என்று சொல்கிறது. ஃபைலேரியா எலிஃபென்ட் லேக்னு சொல். யானைக்கால் நோய் எலிஃபென்ட் லேக் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன், எலிஃபென்ட் லேக்னா யானைக்கால் தான் ரைட்டா. அதனால எலிஃபென்ட் லேக்னு சொல்லி ஃபைலேரியா என்று சொல்கிறேன் காரணம் என்றால் இது வந்து ஒரு நெமட்டோடாவால் வர பிரச்சனை. நெமட்டோடா புச்சரேரியா பேங்க்ராஃப்டின்னு சொல்லி 90% யானைக்கால் நோய் உச்சேரீரியா பேங்க்ராஃப்டி பேங்க்ராஃப்டின்னு சொல்லி ஒரு நெமட்டோடா புழுவால் வர 3 இருக்கா. என்னென்னு சொல்லுது நீங்கள் உங்களுக்கு முன்னுக்கு உச்சரேரியா பேங்க்ராஃப்டி, அடுத்து நெக்காட்ரா அமெரிக்கானஸ், அஸ்காரிகஸ், லும்பிரிகோயிட்ஸ். இந்த 3 புழு தான். நீங்கள் இந்த ஊசி புழு, கொலிக்கு புழு, வட்டப்புழு 3 சொல்லு. அந்த 3 என்ன இப்போ சொன்னேன் வரேன். இந்த இதில் எது பேர் தெரியாது என்ன பிரச்சனை நம்மளுக்கு. எஸ் உச்சரேரியா பேங்க். இப்போ நாங்கள் டெங்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம். டெங்கு என்ன மாதிரி பார்ப்போம். டெங்குட வாழ்க்கை வட்டம் பார்ப்போம். டெங்கை பொறுத்த மட்டும் டெங்கு டெங்கு என்ன மாதிரி ஒரு டெங்கு 2 விஷயம். ஒன்று வந்து ஒரு காவி அங்கே காணப்படும், காவின்னு சொல்லி. ரெண்டாவது யார் நோயை ஏற்படுத்துறது. இப்போ டெங்கு நோய் வந்து நுளம்பு ஏற்படுத்துதான்னா நுளம்பால் டெங்கு நோய் வார இல்லையே. டெங்கு நுளம்பு வந்து ஒரு காவி தான். நோய் வாரது ஆபோ வைரஸ்ன்னு சொல்லி RNA வைரஸ் இல்லைங்களா. அப்போ ஒரு காவியும் அடுத்தது நோயாக்கி இவங்க 2 பேரும் இப்போ நோயாக்கியை கொண்டு காவி கொண்டு எங்கே போய் சேர்த்துவிடும், ஹாஸ்டலில் சேர்த்துவிடும். ஹாஸ்டலில் என்ன விருந்து வழங்கின்னு சொல்லுவோம். வாய்ஸ் விருந்து வழங்கி. இப்போ நாங்கள் நோயாக்கி என்ன சாமான் இது வந்து இதுதான் வந்து ஆபோ வைரஸ், RNA-னாலான ஆபோ வைரஸ். RNA ஆபோ வைரஸ். இப்போ நாங்கள் ஆபோ வைரஸ் வந்து ஒரு உயிர் உள்ளதா, வைரஸ் உயிரற்றதா, உயிரற்ற. ஆனால் இங்கே நாங்கள் உயிருள்ள காரணியாக என்னத்தை சொல்லுவது 2 பகுதியில் தாக்கம் செலுத்துது. அதுக்குதான் ஒன்று வந்து உயிருள்ள காரணியும் உயிருள்ள காரணிகள், அடுத்தது உயிரற்ற காரணியும் இங்கே தாக்கம் செலுத்து. அதை நம்ம நோட் பண்ணிக்கொள்ளணும். நீங்கள் அவசரமாக உயிரற்ற காரணிகளும் தாக்கம் செலுத்து. நான் போகிற ஸ்பீடுக்கு நீங்களும் அது மாதிரி பயணம் தரோம் சரியா. இல்லாட்டி அதை ரிசோர்ஸில் வந்து என்ன செஞ்சுக்கணும், ஹைலைட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படின்னா நீங்கள் வாசித்து எங்கே பார்த்துக்க மாட்டேன். இங்கே பார்த்ததோட என்ன செய்யணும், குயிக்காக ரிசோர்ஸை ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ரிஃபர் பண்ணிக்கலாம். பஞ்சம் தான் போகும் சரியா. அப்போ பாருங்கள், உயிருள்ள காரணிகளாக நாங்கள் என்னத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் என்னது, வைரஸும் காவியும். கவனமா வைரஸை சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது காவி, அடுத்தது வந்து விருந்து வழங்கிய சொல்கிறோம். விருந்து வழங்கி இந்த 3 தானே என்ன விருந்து வழங்கி. இந்த 3 தான் உயிரற்ற காரணியாக நாங்கள் வெப்பநிலையை சொல்லலாம். அடுத்தது வந்து ரெயின்ஃபால்ட் மழை வீழ்ச்சியை சொல்லலாம் சரியா. அதே மாதிரி ஈரப்பதனையும் சொல்லும். ஈரப்பதம் இந்த 3 தான் இங்கே நம்மளோட ரிசோர்ஸில் உள்ள விஷயம். ஸோ இங்கே இந்த நோயை பொறுத்த மட்டும் இல்லை, இந்த டெங்கு நோயை பொறுத்த மட்டும் நமக்கு தெரியணும் எங்கே ஏற்படும், கூடுதலாக எங்கே ஏற்படும். டெங்கு நோய் எங்கே கூடுதலாக ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று அயனமண்டல, உப அயனமண்டல. எல்லாம் கொஞ்சம் வெப்பமான ஏரியாவும் இருக்கணும். அயனமண்டல, அடுத்தது என்ன உப அயனமண்டல. இவ்வளவுதான் என்ன அந்த கேஸ், வேற ஒன்றும் இல்லை. இதுகளை நீங்கள் அவசரமாக இந்த ஆபோ வைரஸ் பொறுத்த மட்டும் இதை நோட் பண்ணிக்கணும். என்னென்னா தொற்றுண்டவர்கள் பொறுத்த மட்டும் 2. ஒன்று அறிகுறி வெளிக்காட்டப்படும், அறிகுறி வெளிக்காட்டப்படாமலும் இருக்கு. அந்த கேஸும் இருக்குதான். அப்போ
அறிகுறிகள் வெளிக்காட்டப்படும். என்னென்ன அறிகுறி வெளிக்காட்டப்படும் சொல்லுவோம், அதே மாதிரி அறிகுறிகள் வெளிக்காட்டப்படாமையும் இருக்கு. டெங்கு விற்க நமக்கு விளங்குறது. ஹாஸ்பிட்டலில் வந்து டெங்கு இருக்கா இல்லைன்னு எதை வச்சு ஐடென்டி பண்ணுவாங்க? குருதி சிறுதட்டு பிளட் செக் பண்ணுவாங்க. பிளட் செக் பண்ணி போட்டு என்ன செய்வாங்க? பிளட்டலெட்ஸ் எட்டி பார்ப்பாங்க. பிளட்டலெட்ஸ் குறைவாக இருந்துன்னு சொன்னால் ஒரு 11,000 வந்து அந்த லெவலில் நினைக்கிறேன், அது நம்ம சிலபஸில் இல்லை. ஸோ அந்த லெவலை விட நல்லா குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் பிளட்டலெட்ஸ் இல்லைன்னு சொன்னால் டெங்கு தான் தாக்கம் செலுத்திங்கன்னு அர்த்தம். அதை வச்சு தான் உடனே பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக தான் அது தாக்கம் செலுத்தப்பாங்க. சரியா? ஸோ உடனே டெங்கு கழுவி அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆகி நடக்கக்கூடிய மாதிரி. சரியா? ரைட். இனி இதில் இப்போ நாங்கள் காவிகளோட வாழ்க்கை வட்டத்தை பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி இதில் வாழ்க்கை வட்டம் நடக்க போகுது, அதே மாதிரி என்ன அறிகுறிகள், அதில் தான் பார்க்க போகிறோமா. கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் என்ன, இதோட அந்த டெங்குட விஷயத்தை நாங்கள் முடிச்சுக்கொள்ளும். சின்ன ஒரு விஷயம் தேவையானதை குயிக்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது நீங்கள் ரிசோர்ஸில் பார்த்து குயிக்காக ஹைலைட் பண்ணாலும் சரி. சரியா? ரைட். சரியாடா, முடிஞ்சா? ரைட். நீ அடுத்தது இதை அழிக்கிறேன், நீ பார்த்து கொடுங்க. அப்போ என்னென்ன உயிருள்ள காரணிகள் இதில் தாக்கம் செலுத்துது? வைரஸ், விருந்து வழங்கி. அடுத்தது என்ன? காவியை நாங்கள் என்னத்தை சொல்லுவோம்? காவியாக என்ன சொல்லுவோம்? இல்லை காவி வந்து நுழம்பு. என்ன நுழம்புன்னு தான் இப்போ சொல்லப்போம். ரைட். அப்போ நுழம்பை பொறுத்த மட்டும் நான் அந்த காவி இந்த விஷயம் ரெண்டு நல்ல தெளிவாக இருக்கணும். காவி நுழம்பா, காவி நுழம்புன்னு சொல்கிறது. அப்போ அதில் எழுதிக்கிறாங்க. ரைட். ஈடிஸ் எஜிப்டி, கவனமா எழுத்த பார்க்கணும். ஈடிஸ் எஜிப்டி. ரைட். எஜிப்டி எழுதி கோல் அடிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஏடிஸ் அல்போபிக்டஸ்ன்னு சொல்றது. அல்போபிக்டஸ். ரைட். அல்போபிக்டஸ் இதான் கேஸ். எழுத்து தெரிந்தா எனக்கு சயின்டிஃபிக் ரைட்டிங்லாம் எழுதணும். ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் அல்போபிக்டஸ். இப்போ இந்த வாழ்க்கை வட்டத்தை பார்த்தோம்னா நாங்கள் இங்கே நிறையுடலி காணப்படும். இது நிறையுடலி ஆகும். நிறையுடலி இதில் தட்டி விட்டாங்க. அடுத்து வந்து இதில் முட்டை, இதில் இப்போ கவனிங்க. இதா சாடியா இது ரெண்டையும் நீங்கள் எழுதி பழகி கொள்ளணுமா? சயின்டிஃபிக் ரைட் தான் கேட்பான். ஒருவேளை டெங்கினுடைய காவி, டெங்கு நோயின் காவியின் பெயரை தருக அல்லது காவி இரண்டினை தருகன்னு எடுத்துக்குவாங்க. இங்கே இந்த ஒரு எழுத்து பிள்ளைதாலும் முடிச்சு சொல்லிக்கணும். இதில் சயின்டிஃபிக் ரைட்டிங்கில் இந்த ரூலரை வச்சு பிடிப்பார் சில டைம் சொல்லிக்கிறாரு இந்த கேஸில் எல்லாம். அப்படியெல்லாம் நீ அவர் அந்த மட்டுக்கு இல்லை, நீங்கள் எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுனா போதும். ரூலர் அந்த லெவலுக்கு போவார். எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுகிற ஃபுல்லை ஒன்று இங்கிலீஷ் தேசத்தில் தெரியாத ஒரு ஃபுல்லை எழுதார். இதையெல்லாம் ஒரு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுது. அல்போபிக்டஸ் இதா தெரியாமல் விட்டால் வேறு தெரியும் தானே. அல்போபிக்டஸ்ன்னு இங்கே பி வருது, அதோட மண்ணாக ரைட். ஆகையினால கவனம். இங்கே இதெல்லாம் எப்படி எடுக்கிறீங்க? எஜிப்தா ரைட். எஜிப்டி எழுதக்கூடாது. இது வந்து சரியான கஷ்டமான ப்ரொனன்சியேஷன் என்ன எஜிப்டின்னு சொல்கிறது. ரைட். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்துக்கணும். எஜிப்டி இப்போ நாங்கள் அதிலே மாத்தான் சொல்லுவோம். எதில் நாங்கள் பஸ்ஸில் ஸ்ட்ருஞ்சியன்சிஸ் எழுதுகிற மாதிரி பஸ்ஸில் ஸ்ட்ருஞ்சியன்சிஸ் இப்படி எழுதுவோம். பஸ்ஸிலஸ் துருஞ்சியன்சிஸ் டபுள் எல் சரியா? பஸ்ஸிலஸ் சிங்கிள் தானே டபுள் எல். பஸ்ஸிலஸ் துருஞ்சியன்சிஸ். அடுத்தது இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ படித்தோம். இது ஜிஎம்ஓலாம் பிடி நச்சு அது. இப்போ பிடிஐ சொல்ல போகிறோம். இதில் வராது. யானைக்காலோட சம்பந்தம். அதாவது பஸ்ஸிலஸ் துருஞ்சியன்சிஸ் இஸ்ராலென்சியன்சிஸ். அப்போ எப்படி சொல்கிறது? இஸ்ராலென்சிஸ் இப்படி வரும். பிடிஐ இது பிடி நச்சு இல்லை. இது உங்களுக்கு வரும். ரைட்டா? இப்போ பாருங்க, ஒரு எழுத்து பிழை இல்லாமல் எழுதி பழகணுங்கிறது தேவையான ஒரு விஷயம். ஒரு எம்சிக்கு மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லியாச்சு. ரைட். இதில் நிறையுடலி. அடுத்தது வந்து இதை முட்டை. அடுத்தது வந்து இதை குடம்பு.
உடம்பி அடுத்த இதில் கூட்டுப்புல் நிறைவுடன் இதான் எதிர காவியில வாழ்க்கை மட்டும் காவி காவி எது நுழம்பா இப்ப நுழம்பு நாம சும்மா நுழம்பு தெரியுதானே இவ்வளவு படம் போதுங்க குருவி மாதிரி தெரியல இருந்தாலும் நுழம்புட கேஸ் விளக்குனா சரி நமக்கு சரியா சோப்பு மாக்கிறோம் கொண்டு வந்து இதுல இதை பாருங்க இந்த நிறைவுடலையை பற்றி நான் 4-5 வேர்ட்ஸ் சொல்கிறேன் 4 தொடக்கம் 7 மில்லிமீட்டர் நீளமுடைய எது நிறைவுடல் அடுத்தது சிறிய பருமன் தொடக்கம் பருமன் வந்து என்ன பண்ணிக்கணும் பருமன் வந்து சிறியது தொடக்கம் நடுத்தரம் வரை காணப்படும் பெரியதுன்னு சொல்றது இல்லை நடுத்தரம் விளங்குதோ அந்த மட்டும் தொங்கல் மட்டும் வழங்க நடுத்தர மட்டுக்கு காணப்படும் அடுத்தது கரிய நிறமா நிறத்தை பாருங்க நிறத்தை கரிய நிறமுடைய கருப்பு நல்ல கருப்பாக இருக்கு சும்மா கருப்புன்னு சொல்லல பாருங்க இந்த பயங்கர கருப்பு பயங்கரம்ன்ற மாதிரி இது எப்படி கரிய நிறம்டா நல்ல டார்க்காக இருக்கு சிவலை தானே அதுதான் கரிய நிறம்னு சொல்லுவாங்க உடல்ல வெண்ணிற பட்டி காணப்படுமா எதுலையா உடலில் என்ன பட்டி வெண்ணிற பட்டி காணப்படும் இந்த வெண்ணிற பட்டி அதாவது எங்கன்னு சொன்னா உடல்லையும் காலையும் வேறுபடும் நல்லா எதுல வேறுபடும் உடல் கமா ரெண்டாவது என்ன காலில் வேறுபடும் இவ்வளவு விஷயம் பெற்றா அதே மாதிரி இது இந்த நிறைவுடல் எவ்வளவு காலம் வாழும்னு தெரியுமா 2 தொடக்கம் 4 வாரம் வாழும் அதான் அந்த மீன் உங்களோட வாழ்க்கை காலம் 2 தொடக்கம் 4 வாரம் வாழணும்டா ஒரு மாசமாவது வாழும் நியாயமான பேரை கொண்டு போயிரு ஒரு நிறைவுடல் செம்மலை தானா இவங்க எல்லா இடத்துலையும் வாழ இயலாது தூய நீர்லாம் வாழ்வாங்க அதான் இல்லை ஸ்பெஷல் கேஸ் விளைஞ்சா அழுக்கான நீரில் வாழ்றது யானைக்கால் நோய்க்கான இப்போ இந்த டொய்லெட் குழிகள் உடைஞ்ச குழிகள் அதுகள் எல்லாம் என்ன யானைக்கால் நோய் இங்கே தூய நீரில் தான் என்ன செய்ய தூய நீர்னா இது ஃபில்டர் வாட்டர் இல்லை எங்கெல்லாம் தண்ணி ஓடாமல் நிற்குதோ அங்கே அந்த தண்ணிகள் எல்லாம் கீழே எல்லாம் படிஞ்சு நிற்கும் மேலால் தூய சிரட்டையில் ஒரு தண்ணி ரைட் அதே மாதிரி மரப்பொந்தில் மழை பெஞ்சு மரப்பொந்து குளிக்குது ஏன் இலையிற வடிவம் இப்படி இருந்தால் கூட அந்த இலையில் தண்ணி நின்றாவது என்ன செய்யும் அது முட்டை விட்டு போனால் 2 நாள் முடிஞ்சு வாழ்க்கை வட்டம் முட்டை விட்டு எத்தனை நாள் இப்போ பார்ப்போம் ரைட்டா முட்டை விட்டு ஒரு எத்தனை நாள் 2 4 ஆக மேக்சிமம் 9-11 நாளையால் குஞ்சு வரைக்கும் முடிச்சு நிறைவுடைய வந்து அதான் இந்த கேஸ் ரைட் அப்போ நீர்மட்டத்துக்கு மேலாகத்தான் முட்டை எதுக்கு மேலே விடும் நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டையிடும் ஆனால் முட்டை வந்து ஒவ்வொன்றும் எப்படி இருக்குமா தனித்தனியாக தான் இந்த முட்டையிடும் அதான் அங்கே தனித்தனியாக முட்டையிடும் நல்லா ஞாபகம் எப்படி விடுமா தனித்தனியாக முட்டையிடும் இப்போ நாங்கள் இதை ஒரு படத்தில் நாங்கள் சும்மா வரைஞ்சோம்டா இப்படி ஒரு தண்ணி போத்தல் இப்படி ஒரு கேனில் தண்ணி கிடக்கு ரைட் இதன் சமையல் தண்ணி கிடக்கு ரைட் இது தண்ணி இது நீர் சரியா இப்போ இந்த முட்டை நல்லா விளங்கணுமா ரைஸ் எத்தனை தனித்தனியாக முட்டையிடும் என்றால் இந்த நீர் அதாவது நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டையிடுமா ரைஸ் நீர்மட்டத்துக்கு மேலாக இதெல்லாம் முட்டையிடும் வேற நல்லா விலை கொள்ளுங்க நீருக்கு உள்ள அந்த முட்டை காணப்படுமா அல்லது நீருக்கு மேலால காணப்படுமா முட்டை வந்து நமக்கு இங்கே கேஸ் வந்து நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டை இடும்னா சொல்லப்படும் அதோட நிப்பாட்டிக்கணும் ஆனால் டெங்குக்கு வந்து யானைக்காலுக்கு கைக்குள்ள நீர் மேற்பரப்பின் மேலால் முட்டை காணப்படும் நல்ல ஞாபகம் எப்படி இருக்குமா நீர் அதாவது நீர் மேற்பரப்பில் மிதக்கும் எதுல யானைக்கால் நோயில் ஆனால் இங்கே எப்படி சொல்லி நீர் மேற்பரப்பில் என்ன செய்யுமா நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டையிடும் மிதக்குமா தாழுமான்ற கதை இங்கே கதைக்கு
நல்லா ஞாபகம் சோஸில் இதுக்கே தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்கள் அது மிதக்குமா தாளுமா சேர்ந்துட்டா எனக்கு என்ன தெரியும்? நான் இப்போ என்னத்தை சொன்னாலும் பிழைக்கும். இந்த ரிசோர்ஸுக்கு ஒரு மாதிரி சொல்லணும், வேறு ரிசோர்ஸுக்கு வேறு மாதிரி காய்ச்சி விட்றோம். நமக்கு தெரியாது சேவலை. அது டெங்கில் ஸ்பெஷல் செஞ்ச பிஹெச்ஏ தான் இப்படி காய்க்க வரான். ஆகையினால அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன ரிசோர்ஸில் இதுதான் பார்த்துக்கணும். சரியா? அப்போ நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டையிடும். எப்படி விடுமா? தனித்தனியாக முட்டையிடும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? சும்மா ஒரு தனித்தனியாக ஒரு கொஞ்சம் முட்டைகளை அனுப்பி விட இப்படி காய்க்கணும். இருந்தாலும் மேலால் இருபது தானே இப்படி காய்ச்சிக்கணும். முட்டை இப்போ நாங்கள் இந்த முட்டையை பொறுத்த மட்டும் முட்டை வந்து தனித்தனியாக முட்டையிடும். அடுத்தது தனியானது, அதாவது தனித்தனியானது முட்டை எப்படிமா தனித்தனியானது தனித்தனியானதாக காணப்படும். சரியா? அடுத்தது ஆரம்பத்தில் வெண்ணிறம். எப்படி? ஆரம்பத்தில் வெண்ணிறம். ஸ்டார்ட்ல வெண்ணிறமாயிருக்கும். உடப்பொள்ள வெண்ணிறம் உட்ட மறு கொஞ்ச நேரத்தால் என்னவா மாறுமா? கரிய நிறமாக மாறும். நல்ல ஞாபகத்துக்குமா? பளபளப்பான கரிய நிறம். எப்படியா? சில நிமிடங்கள், அந்த வேர்ட்ஸ் மெயினா வெண்ணிறம் சில நிமிடங்களில் என்னவா மாறும்? பளபளப்பான கரிய நிறம். சரியா? இந்த இவ்வளவு கேஸ் இருக்கும். அடுத்தது அழுத்தமானது, நீள்வட்டமானது, இதெல்லாம் தெரியும். முட்டைங்கிறது எப்படி இருக்கும்? எப்பயுமே அழுத்தமானதாக இருக்கும். அடுத்தது நீள்வட்டமானதாக இருக்கும். நீள்வட்டமானது. அது 1 மில்லிமீட்டர் என்ன நீளமுடையது. 1 மில்லிமீட்டர் அதில் என்ன நீளமாக காணப்படும். இவ்வளவுதான். நீ அடுத்தது குடம்பி பருவம். நீர் மேற்பரப்புக்கு சாய்வாக காணப்படும். இந்த இதான் நீர் மேற்பரப்பு. இதான் நீர் மேற்பரப்பு. இதுக்கு எப்படி இருக்குமா? சாய்வாக காணப்படும். இந்த மாதிரி காணப்படும் குடம்பி. ஆனால் குடம்பி அசையாது. அதான் கேஸ். இப்படி இது என்னது? இது நீர் மேற்பரப்பு. நீர் மேற்பரப்புக்கு சாய்வாக காணப்படும். பொதுவாக குடம்பிங்கிறது என்ன? சட்டியான போகமானது. இப்போ நீங்கள் வண்ணாத்தி பூச்சியில் பாருங்க. வண்ணாத்தி பூச்சி தேனை தான் குடிக்கும். இலையையும் சாரையும் திங்கிறது அது குடம்பி. அதே மாதிரி புழு இந்த வண்டுகளை பாருங்க. நாங்கள் கொலியோப்டரா லெபிடோப்டரா காய்ச்ச மாட்டோம். இப்போ வீட்டி நஞ்சு எதுக்கு பயன்படுத்துகிறேன்? கொலியோப்டரா லெபிடோப்டராட குடம்பியல் அழிக்கிறதுக்கு தான். அதில் நிறைவுடலி அழிக்கிறதுக்கு நான் பயன்படுத்தலையே. செமலைது. அப்போ நாம் விளங்கணும். குடம்பி பெரியும் சரியான ஸ்பீடானதான் முடியும். சரியான ஸ்பீடாகிக்கும். எல்லாத்தையும் திருண்டு முடிச்சிடும். ஒரு சில நேரங்கள் பின்னேரம் ஒரு 5:30-6 மணி போல் பார்த்தா வயலெல்லாம் நல்லா இருக்கு. சரியா? விடிஞ்சு பார்த்தா ஒரு பயிரிக்க அரைக்கொட்டியான்னு சொல்லுவாங்க. ஒரு புழு ரைஸ் வெள்ளாமை மொத்தத்தை அடித்து அரைக்கிட்டு போயிடும். கரையான அரிக்கிற எந்த ஆக்க சொல்கிறேன். இதை எப்படியோ அது குடம்பி தான் என்ன செய்தி அதை அழிக்கக்கூடியது செம்மணி தான். அப்போ குடம்பியான இவர குடம்பி என்ன செய்யாதான்? சும்மா சத்தமில்லாமல் இயங்கும் திறன் அற்றதாக காணப்படும். அப்போ நீர் மேற்பரப்புக்கு சாய்வானது. அது வழங்கும். நீர் மேற்பரப்புக்கு சாய்வானது. சாய்வானது. அடுத்தது என்னது? ஓய்வில் காணப்படும் தலை நெஞ்சி வயிறு காணப்படும். ஓய்வில் காணப்படும். ஓய்வில் காணப்படும் எப்படிமா? தலை நெஞ்சி. அடுத்து என்ன? வயிறு. இப்போ தலை நெஞ்சி வயிறு 3 பேர் வரை ஆகி. இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஆத்திரப்படலை சொல்லிப்போம். இப்படி தலை நெஞ்சு 2 சேர்ந்து 1 நெய்தானே. தலை நெஞ்சு ஒரே இதான் வயிறு வேறு. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை தானே. தலை நெஞ்சு என்ன என்ன இவங்க இந்த இதுவும் ஆத்திரப்பட தானே. ஆத்திரப்படாத இன்செக்ட்ஸ் நெய்தானே. அடுத்தது இதில் நாட்களை பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இந்த முட்டை இது இவங்க ஏற்கனவே சொல்லியாச்சு எத்தனை வாரம் வாழ்வாங்க? 2 தொடக்கம் 4 வாரம் வாழ்வாங்க. ரைட்? இப்போ முட்டையிட்டு இதில் 2 நாட்களால் என்ன நடக்கும்? குடம்பி பருவம் வருது. குடம்பி பருவம் உருவாகி 4 தொடக்கம் 5 நாளால் என்ன வரும்? கூட்டுப்புழு உருவாகும். ரைட்? அப்போ கூட்டுப்புழுவில் இருந்து 1 தொடக்கம் 2 நாளால் என்ன உருவாகும்? நுரையீரல் வழியாக மாறும். அப்போ மொத்தம் பாரு, முட்டைக்கு 2 நாள், இங்கனைக்கு 5 7 7 2 9 நாள். அப்போ நான் தான் சொன்னேன் என்னென்றால் இப்படி ஒரு இலையில இருந்து இலையில தண்ணி கொஞ்சம் நிற்கும்.
மழை பெஞ்ச தண்ணியில் ரைட் அல்லது பொந்துக்குள்ளே ஒரு 9 நாள் என்ன செஞ்சு நிறைய நீளம் போது விலங்குதான் ரைட். அப்போ நேரத்தோடு நினைக்கிறேன் ஒரு டேட்டை மாற்றி சொன்னது 11 அப்படி சொன்னேன். 9 நாள் தான் அந்த கணக்கில் வருதுலாம். நாங்கள் மேக்ஸிமம் நாள் தான் போடுவோம் ரைட். 5 2 அடுத்து என்ன 9 நாள் வரக்கூடிய மாதிரி சரியா. சரி, இனி அடுத்த வந்து பாருங்க கூட்டுப்புழுவை பொறுத்த மட்டும் இல்லை. கூட்டுப்புழு இவர் வந்து இந்த மாதிரி வடிவம் தாரிங்க இதுக்குள்ளே எழுதி விட்டுரும் இந்த இடத்துல. இது என்ன வடிவம்? இது காட்புள்ளி வடிவம் முடியாது இயங்கும் திறனுடைய இதுதான். அப்போ காட்புள்ளி வடிவம் காட்புள்ளி வடிவம். அடுத்து என்ன இயங்கும் திறனுடைய இயங்கும் திறனுடைய. இவ்வளவுதான் இந்த விஷயம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இனி இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க அவசரமாக குயிக்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1 2 மினிட்ஸ். இனி அடுத்து நாங்கள் இனவிருத்தி என்ன நடக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால் வேசம் இதில் தான் பிடிஐ என்ன ஐஎஸ் ஸோ பிடிஐ பசிலஸ் என்ன துரஞ்சியன்சிஸ் ஐஸ்ரேலென்சிஸ் இஸ்ராலென்சிஸ் இஸ்ரான்னு சில பேர் பேரும் கிடைக்குது. ரைட், ஓகே, குயிக்காக நோட் பண்ணிக்கொள்ளுங்க இதை அவசரமாக. ஸ்கூலில் படுத்துகிற மாதிரி தெளிவாக விளையக்கணுமா? நிறைய உடலை பற்றி விளங்கணும். 4 மில்லிமீட்டர் பருமன் வந்து சிறிய தொடக்க நடுத்தரம் வரை காணப்படும். அது கரிய நிறம் முடியாதான் எது நிறைய உடல். அது உடல் என்ன வெண் நிற பட்டி காணப்படும். எங்கே உடல் கால்கள்லையும் காணப்படக்கூடிய மாதிரி ரெண்டுலேயும் வரும் சரியா. நீர்மட்டத்துக்கு மேலாக முட்டையிடும். தனித்தனியான முட்டை தான் விடப்படும். முட்டை எப்படி காணப்படும்? தனித்தனியானது. ஆரம்பத்தில் நிறம் ஆரம்பத்தில் வெண்ணிறத்தை ஹைலைட் பண்ணிக்கொள்ளும் நீங்கள். விட்டு சில நிமிடங்களில் பளபளப்பான கறி. பொதுவாக கரிய நிறம்ங்கிறது அது கொஞ்சம் விருப்பமானது. அது இயல்புதான். அழுத்தமான நீள்வட்டம் என்ன 1 மில்லிமீட்டர் பாருங்கள். முட்டை 1 மில்லிமீட்டராகும். உடம்பு வந்து 7 மில்லிமீட்டர் தான். இந்த முட்டையோட 7 மடங்கு கூட இருக்கும். அப்போ எத்தனை 7 முட்டையை விடலாமா? இல்லை அதில் 2 விருத்தி அடையும் தானே. ஆனால் அப்படி டவுட் எல்லாம் தருவி வராமீங்க வேற தானே வேணும். டவுட் வேறு தானே சாய்வாக்க ஓய்வு சரியா. இது 2 முடிக்கணும் குயிக்கா. நீ முடிச்சுட்டா இங்கே அடுத்த உங்களை பார்த்துக்கணும். அது இவங்களை இனவிருத்தியை பார்க்கும். இனவிருத்தி என்ன மாதிரி மேலதிகமான நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரிசோர்ஸ் வேணும் இருந்தால் அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் எனக்கு தெரியல அதுதான் சிலதை விளங்கப்படுத்திட்டு விடையும் அடுத்து நீங்கள் தான் நோட் பண்ணுவோம். அதில் எக்ஸாம்பிள் இதுகளுக்கு வரக்கூடிய மாதிரி சிலதுகள் என்ன செய்யும். இதில் சில விஷயங்களுக்கு அதில் இருக்கணும். சிலது ஐடியா எடுத்துக்கணும். இப்போ இனவிருத்தி எங்கன்னு சொன்னால் கவனிங்க முடிக்காம நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும். ஈரமான கொள்கலனினுள் முட்டை நல்லா வேணுமா? ஈரமான எதுக்குள்ள விடும்? கொள்கலனினுள் முட்டை நல்லா வேணும்.
இப்போ இது எப்படி இருக்கும்னு சொன்னால் என்ன எங்கே காணப்படும்? தூய நீர் காணுமா? நீர் வந்து எப்படி இருக்குமா? தூய நீர் கொண்டதாக காணப்படும். தூய நீர் கொண்ட கடுமையான நிறம். தூய நீர் கொண்ட கடும் நிறம் கொண்ட இடமா இருக்கும். கடும் நிறம் கொண்ட இடம். கடும் நிறம் கொண்ட இடம். கடும் நிறம் கொண்ட இடம் அப்படின்னு ஒரு நிழலான இடத்தை தான் சொல்லும். கொஞ்சம் விளைக்க நிழலான இடத்துல நீங்க போய் பார்த்தா கீழே உள்ள நிறம் தான். சிரட்டையை பாருங்க. சிரட்டை வந்து நான் தண்ணியை பார்த்தா சிரட்டை கீழே உள்ள பக்கம் நமக்கு விளாது. அது கொஞ்சம் இருளுக்குள்ளே இருந்தால் சிரட்டை இருட்டாய். அதான் சொல்றது கடுமையான. அதுக்காக வேண்டி டை அடிக்குது சாய அடிக்குது அந்த கேஸ் இல்லை. இருக்கிற இடம் கொஞ்சம் நிழலாக இருந்தால் கொஞ்சம் என்ன இருக்கும், கொஞ்சம் டார்க் ஆகிடும். அது வந்து கடுமையான நிறம் அப்படி சொல்கிறாங்க. ரைட். இப்போ உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, உதாரணம் நிறைய சொல்லலாம். யோகட் கப் சரியும் தானே, குறும்பை வெட்டின குறும்பை டின் அதெல்லாம் பிரச்சனை வேறு. ஸ்கூல் வழியாக டெங்கு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வேறு என்ன சொல்கிறது, பிஹெச்ஏ மேலே வந்து வீடுகளுக்குள்ள வந்து பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே சும்மா சிலதை மட்டும் நான் நோட் பண்ணுறேன். ஒன்று போத்தல், சிரட்டை நிறைய இருக்குது. அதில் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. ரைட். போத்தல், அடுத்தது என்ன சிரட்டை. ரைட். அதே மாதிரி டின், குளிரூட்டி, டின் டின் தெரிந்தானே செமெண்ட் டின், பால் டின் அதை தான் சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது குளிரூட்டி தட்டு. குளிரூட்டி தட்டு பார்த்தீங்க. இதில் எல்லாம் போய் வாழ்ந்துறாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. ஃப்ரிட்ஜில் கீழ் தட்டு அதில் என்ன சில பேர் திறந்துடுவாங்க. ஹொய்யின்னு பறாக்கு நெழும்பு ஒரு கூட. ஏன்னா அவ்வளோ பாவனை அது. கொஞ்சமும் அதை பார்க்குறீங்களா கழுவுறையும் இல்லை. என்ன ரைட். அது ஒரு 5-6 வருஷத்தில் திரும்பி ஃப்ரிட்ஜு வாங்கலாம் தானே. அந்த நம்பிக்கைலாம் காலம். சரி. அடுத்தது மரப்பொந்து. மரப்பொந்து மரப்பொந்துலாம் தண்ணி தேங்கி நிற்கும் விளையுது. அதனால தான் அதை நாங்கள் என்ன செய்யுது, தேங்கி நிற்கக்கூடிய இடம். நீர் தேங்கி நிற்கணும். அதான் கேஸ். இந்த நீர் என்ன செய்யணும், தேங்கி நிற்கணுமா. தேங்கி நிற்கும் இடம் இங்கே கவனிக்கணும். பாடம் நடக்கக்கூட இங்கே கவனிக்கும். ரைட். நீர் தேங்கி நிற்கிற இடம். சரியா? இந்த மாதிரி இடங்கள்ல தான் என்ன செய்யுது இது நடக்கும். இது நான் அழிச்சு போட்டு அறிகுறிகள் எழுத போகிறேன் என்ன மாதிரி சொல்லி சும்மா ஷார்ட்டாக. ரைட். சரியா? இந்த கேஸ் அடுத்தது வந்து இன்னைக்குன்னு பார்த்து தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. இது ஸ்கூலில் உள்ள அவ்வளோ விஷயத்தை மைக் போட்டு அறிவிக்கிறதா? இது அடுத்தது பாருங்க, அறிகுறிகள். அறிகுறிகள் அறிகுறிகள் என்ன நடக்கும். ரைட். நோமலாக இது அறிகுறி சாதாரண காய்ச்சல் தான் ஏற்படும். என்னது சாதாரண காய்ச்சல்? சாதாரண காய்ச்சல். சாதாரண காய்ச்சல் நம்மட நோமலாக உடல் வெப்பநிலை எவ்வளோ வரும்? 37°C. அந்த கேஸ் தான். எத்தனை ஃபரனைட்? ஃபரனைட் எவ்வளோ சொல்லு? 37°C. 97 98 ஆர்எஸ் 97 98. அப்போ இந்த இது சாதாரண காய்ச்சலுங்கிறது 37°C விட ஒரு 38 39 வந்துன்னு சொன்னால் நோமலாக எவ்வளோ 40°C நல்ல காய்ச்சல் தான். 40°C நல்ல காய்ச்சல். ஏன் நாம் சொல்லியிருப்போம் எங்கள் நீரின் பண்பில் சொல்லியிருப்போம். எப்படி சிறிதளவு என்ன செய்யும், ஒரு சிறிதளவு வெப்பம் அதிகரித்தாலும் சிறிதளவு வெப்பம் இழந்தாலும் பெருமளவு உயர் சக்தி என்ன செய்யும், உள்ளெடுக்கப்படும் அல்லது வெளிவிடப்படும். அதில் என்ன நீ தாங்கியாக தொழிற்படும், வெப்ப தாங்கியாக தொழிற்படும், உயர்தன் வெப்பம். அப்படி இருக்க நம்மள உடல் வெப்பநிலை 40°C வரும்னா பாருங்க 3°C கூட போகும். நோம்பல் 3°Cன்னா நம்மள 60-70 கிலோண்டா சொல்லிக்கிறேன் தானே. 45 எத்தனை வீதம் நீர் நம்ம உடம்புல இருக்குது? 63. 60 வீதம். 60 வீதம் காணப்படுமா? அப்போ 60 வீதத்துக்கு நீங்கள் கணக்கு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ ஜூல் இருக்கு பார்த்துக்கணும். ரைட். ஸோ ஆகையினால சடுதியாக 40°C என்ன செய்யுமா? 40°ங்கிறது 104 ஃபரனைட். 104 ஃபரனைட்டுக்கு என்ன செய்யுமா? தீவிரமாக இந்த மாதிரி அதிகரிக்கும். தீவிரமாக
தீவிரமாக என்ன செய்யுமா காய்ச்சல் காயும் இந்த மனசில் வச்சு கொள்ளும். சரியா? தீவிரமாக காய்ச்சல் காய் எத்தனை இது சாதாரண நெஞ்ச காய்ச்சல் நிற்கும். திருப்பி என்ன சொன்னால் இதே டைமில் நிறைய சிம்டம்ஸ் வரும். என்ன நிறைய தலையடி வாரது, கழுத்துக்கு பின்புறமான நோவு ஏற்படுறது. ரைட்? இப்போ என்ன நோவு கண்டாலும் கேஸ்ட்ரிக்ன்றாங்க. அதனால சொல்லையும் பயமாக்குறாங்க. ஏன்னா அப்படிதானே சாகையினால இந்த மாதிரி காய்ச்சலோட இப்படி வந்தால் தீவிர தலையிடி. கவனமா, தீவிர தலையிடி வாரம். இதில் நிறைய சிம்டம்ஸ் வருது, அதை நோட் பண்ணி கொள்ள முடியும். குமட்டல், வாந்தி, வாந்தி ஏற்படுதல். அடுத்தது தோலில் புண் ஏற்படுதல். தோலில் புண் ஏற்படக்கூடிய மாதிரி. ரைட்? ஆனால் இந்த அறிகுறியை பொறுத்த மட்டும் நுளம்பு கடித்ததிலிருந்து, கவனமா, நுளம்பு கடித்ததிலிருந்து நுளம்பு கடித்ததிலிருந்து நமக்கு உடனே அந்த நுளம்பு கடித்த உடனே நமக்கு அந்த அறிகுறியெல்லாம் காட்டாது. ஏன்னு சொன்னால் எப்பயுமே வந்து உங்களுக்கு தெரியணும், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஒன்று எடுக்கும் தெரியுமா? அதை சொல்கிறது. இப்போ வந்து ஒரு முளை, அதாவது வித்தொன்று நட்டுறோன்னு வைங்க, நட்டி 4 நாள் என்ன வராது, இலை வராது. இங்கே என்ன செய்யும்? முளைக்கும், வெளியே வரணும், விளைவிச்சா. அப்போ அந்த காலத்தை சொல்கிறது. அப்போ அது மாதிரி நம்மளுக்கு நோயை வெளிக்காட்டுற காலம் இருக்குது. அதை சொல்கிறது நோய் அரும்பு காலம் சொல்கிறோம். விளைஞ்சா இதில் நோய் அரும்பு காலம் வந்து சாதாரணமாக 4 தொடக்கம் 7 days. இது நோய் அரும்பு காலமா? நல்ல நோய் அரும்பு காலம். சில பேருக்கு 4வது நாளே நோய் வெளிக்காட்டி சக்தி இருக்கும். குமட்டல்ல தெரியும் என்ன சக்தி எடுக்க தர்றது, கழுத்தை பிடிச்சிக்கிறது, காய்ச்சல் சொல்லி எத்தனை நாள். சில பேருக்கு எத்தனை 7 நாள் போகும். சில இடங்களில் பாருங்க, இப்போ ஹாஸ்டலில் அப்படி நடந்துச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு திடீர்னு வரும், அடுத்த இதெல்லாம் பரவி தாங்கிக்கும். உடனே எல்லாத்தையும் கலைச்சி அனுப்பிடுவாங்க, ஓடுங்கன்னு சொல்லி. அப்படி ஓடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாம் போய் செக் பண்ணி மருந்து எடுத்துக்கிங்க சொல்கிறதா. சில பேர் சும்மா சரி எங்களுக்கு ஒன்றுமில்லை இல்லை, உள்ளுக்குள்ளே நடக்கும். நோய் எறும்பு காலம் என்ன, சில பேர் 7 நாள் மட்டுக்கு என்ன டேடி. 7வது நாளை பிறகு தான் என்ன செய்யும்? நோயை வெளிக்காது. ரைட்? விலகையில் 10 நாள், 4லேருந்து 10 நாள், சாரி 10 நாட்கள் என்ன செய்யும்? நோய் அரும்பு காலமாக காணப்படும். அதுக்கு பின்னர் தான் காணும் நோய் அரும்பு காலமா. இதுக்கு பின்னர் இதுக்கு பின்னர் வந்து 2 தொடக்கம் 7 நாள். கவனமா, 2 தொடக்கம் 7 நாள். ரைட்? இது வந்து இனி நீடி. எது இந்த அறிகுறிகள் வந்து என்ன செய்யுமா? அறிகுறிகள் நீடி. நல்லா இதுகளை விலகி கொண்டீங்கன்னா லேசு. அறிகுறிகள் நீடி. அப்போ கவனமா, இப்போ நீங்கள் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு காலம் எத்தனை? ஃபார் எக்ஸாம்பிள் 5வது நாளே நோய் அறிகுறிவை காட்டுச்சு. என்ன மேலே உள்ள தலைமிடி, காய்ச்சல், குமட்டல் எல்லாம் வந்துச்சு. சில நாள் 2 நாள் தான் நீடி, 3வது நாள் ஆளை பொறுத்தது சொல்லல. சிவலிங்கம் இப்படி நலிவான ஒரு ஆளுக்கு இவ்வளோ போதும். 7 நாள் 10 9 நாள் மட்டும் இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன செய்யும்? அப்போ கொஞ்சம் டைம் பண்ணி இருக்கு, மருந்து எடுத்து அதை காப்பாற்றக்கூடிய மாதிரி நார்மலாக அப்படித்தான் நடக்கும். விளங்குது? அதுக்கு என்ன சொல்லி சரியாக பாருங்கள் நீங்கள். அதில் விளங்கினா தான் உங்களுக்கு விளங்கும். ரைஸ்? அப்போ இதில் ஆரம்ப அறிகுறி தோன்றியதில் இருக்கு. இந்த அறிகுறிகளா, இந்த அறிகுறியை பொறுத்த மட்டும் கவனம். இன்னொரு கேஸ் சொல்லணும். ஆரம்ப அறிகுறி தோன்றியது அப்படின்னா இல்லை 5வது நாள். இது அறுப்பு காலம் தானே. 5வது நாள் என்ன செஞ்சிடும்? அறிகுறி தோன்றிடும். அல்லது 10 நாள் அறிகுறிண்டா அறுப்பு காலம்டா 11வது நாள் அறிகுறி தோன்றும். விளையாட்டு சொல்றது. அப்போ ஆரம்ப அறிகுறி தோன்றியதிலிருந்து 3 தொடக்கம் நல்ல விளையாடும் 3 தொடக்கம் 7 நாள். இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். 2 தொடக்கம் 7 நாள், இங்கே 4 தொடக்கம் 10 நாள், இங்கே 3 தொடக்கம் 7 நாள். இதெல்லாம் கஷ்டமாக்கின்னு நீங்கள் சொல்லல. உங்களுக்கு நீங்கள் டாக்டர் ஆகணும்னா தானா வேறு வழி ஏன்னா. ரைட்? அப்போ 3 தொடக்கம் 7 நாள் எத்தனை பாகசியா? 38 பாகசி அல்லது 100
ஃபரனைட்டாக என்ன செய்யுமா குறையும். பார்த்தீங்களா குறையும். இது வந்து இரவையில் திடீர்னு கூடும் தெரியுமா காய்ச்சல் இரவில். இது வந்து பெரிய ஒரு வாழ்க்கை வட்டம் முன்னிக்குது. ரைஸ் பார்த்து முறை சிட்டு அது இது நிறைய கிடைக்கும். நமக்கு அதெல்லாம் இல்லை, சிட்டியான மாதிரி குறைச்சி கிடைக்கும். தெரியல இவ்வளவுதான் உங்களுக்குரிய விஷயம். ரைஸ் இப்போ இந்த குறைந்து என்ன நடக்கும்னா இந்த டைம் இந்த குறைகிற டைமில் ஒரு வகையான அறிகுறி ஒன்று. இப்போ கவனமா இந்த டைமில் ஒரு அறிகுறி ஒன்று, இந்த டைமில் ஒரு அறிகுறி ஒன்று. குறைகிற டைமில் அந்த டைமில் தான் வயிற்று நோவு, வலிப்பு, ரைட் நிறைய கொஞ்சம் வருமா அதில் நோட் பண்ணிக்கணும் நீங்கள். வயிற்று நோவு நான் கொஞ்சத்தை சொல்லித்தரேன். வயிற்று நோவு ஏற்படுறது. அடுத்தது ஈரல் பருமனில் அதிகரிக்கிறது. ஈரல் பருமனில் அதிகரித்தல். அடுத்தது வந்து என்ன செய்யும் குருதி சிறுதட்டு என்ன செய்யும் குறைதல். ரைட் குருதி சிறுதட்டு குறைதல். அடுத்தது வந்து இந்த அமைதியின்மை ஏற்படுறது. அங்கலாக்கி தெரியுமா விருந்து காம்பப்பா போகணும் என்னத்தை பார்த்தாலும் எரிச்சலாகி சாப்பிட்றவங்க கேட்டாலும் எரிச்சலாகி எல்லாம் வந்து என்ன கேஸ் ஒரு மன நிம்மதி இல்லை, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகுது. அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். இது ஏற்படுத்தும் இல்லைங்க. அந்த டைமில் போய்ட்டு ஜோக் அடிக்கிறதெல்லாம் ஆகாது. அவங்க ஏற்கனவே எரிச்சல் இருக்க தர தூக்கி எறிஞ்சு விட்டுருவாங்க. மன என்ன உழைச்சோர்வு எல்லாம் நடக்குது கவனமா. அப்போ என்ன நடக்கும் அமைதி இன்மை அங்கலாய்த்தல் அமைதி இன்மைன்னு சொல்லுவோம். அமைதி இன்மை ஏற்படக்கூடிய மாதிரி. ரைட் இப்போ இதுக்கு அடுத்து ரைட் இந்த அறிகுறிகள் தோன்றியது இதுக்கு அடுத்து இதுக்கு பிறகு அடுத்து 24 தொடக்கம் 48 hours இந்த அவசுக்குள்ள அவதி நிலை ஏற்படுமா. அவதி நிலை ஏற்பட்டு ஆளை கொண்டு அவதி நிலை ஏற்பட்டு என்ன செய்வான் மரணம் மௌத்துவல் மரணம் ஏற்படும். அதாவது கொல்லும் தக உடையதுன்னு சொல்றாங்க. கொல்லும் தக உடையது. இவ்வளோ அறிகுறியா பெரிய ஒரு பந்தி உங்களுக்கு இவ்வளோதான் தண்ணி தண்ணி நல்ல ஒரு அமைச்சு தண்ணிக்கு அதை நீங்கள் பார்த்து ரைஸ். இது வந்து என்ன சரியா சரியா இவ்வளவுமே என்ன இதுதான் அறிகுறி கேஸ். இது நீ பந்திய வாய்ச்சி பாரு உனக்கு விளங்கும். சும்மா என்ன எங்கே போகுதுன்னு தெரியாமல் இருக்கும். அதான் பிரச்சனை. சரியா நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கொள்ள குயிக்கா தேவையான அதில் நோட் பண்ணிவிட்டு குயிக்காக நீங்கள் ரிசோர்ஸை பார்க்கணும். அதில் எதுவும் சேஞ்சல் இருக்குமா இருந்தால் நீங்கள் உடனே எனக்கு தெரியப்படும். இதை இனி கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இதை கேஸ் முடிச்சது. அடுத்து வந்து யானைக்கால் வரும். அது சின்ன ஒரு விஷயம். அது விஷயம் அனுதனியப்படத்தான் வாழ்க்கை வேணும். சரியா இனி கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை பார்ப்போமா. இது அறிகுறி. அடுத்த கட்டுப்படுத்தும் நடவடிக்கை என்ன மாதிரி கட்டுப்படுத்துறாங்க சொல்லு. கட்டுப்படுத்தும் நடவடிக்கை என்ன லெவலில் இதை கட்டுப்படுத்தும். இப்போ நாங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் என்னத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு ஜிஎம்ஓவில் சொல்லி தந்தீங்க. யானைக்கால் நோயை 95% பிரேசிலில் கட்டுப்படுத்துறான்னு சொல்லி. பிரேசிலா பிரான்ஸா? பிரேசில். என்ன நன்மையில் மருத்துவ நன்மையில் பாருங்க. அப்போ என்ன அடிப்படையில் இதை கட்டுப்படுத்தினாங்க? SIT சொல்லித்தரேன். அதில் ஒன்று நான் சொல்லித்தரேன்.
என்னது எஸ்ஐடி எஸ்ஐடினா என்ன திருப்பி படிக்கிறீங்களா தானே எல்லாம் எல்லாம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் பயம் எஸ்ஐடினா என்ன ஸ்டெரலைசேஷன் இன்செக்ட் டெக்னாலஜி ஆண் பூச்சிகள் மலட்டுத்தன்மை ஆகும் அதனால 95 சரி இனி மறக்காது அப்போ கட்டுப்படுத்த நடவடிக்கைங்க கொள்ள எதனால் அந்த யானைக்கால் வருவது நுழம்பாலான நுழம்புற இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த சரிதானே ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிவிடும் காட்டுக்குள்ளே புகை வந்துன்னு சொன்னால் ஒரு விலங்கு என்ன செய்யாது நிம்மதி ஐந்திக்கும் நிம்மதி இல்லாட்டி என்ன செய்யும் பரிவு தூண்டப்படும் அதிநீர் சுரக்கு இனப்பெருக்கத்தில் ஈடுபடணுமா இனப்பெருக்கத்தில் ஈடுபடும் சிம்மலிஞ்சா ஸோ இது அது மாதிரி தான் இந்த கேஸ் இங்கே என்ன கேஸ்ன்னு சொன்னால் கட்டுப்படுத்த நடவடிக்கைகளுக்கு அவங்க எங்கன இனவிருத்தி நடக்க வெளிக்குழு அந்த இடத்தை கிளீன் ஆகிட்டு இனவிருத்தியை குறைக்கும் விளைவிச்சா எங்கே இனவிருத்தி நடக்கும் தூய நீர் தேங்கி நிற்கிற இடங்கள் அதை க்ளீன் பண்ண சரிதான் இல்லை அதுதான் சொல்கிறாங்க பழைய டயர்கள் எல்லாம் சொல்லுவாங்க பழைய டயர்லாம் அப்படி சும்மா வைக்காது பொருத்தமான முறையில் ஸ்டோர் பண்ணுங்க சிமலை தண்ணி ஒரு மழை தண்ணியை படாது நம்ம என்ன சரி டயர் கொண்டு அங்கே ஊட்டி விட்டுருவோம் அங்கே போட்டு விட்டுருவோம் அது டயர் கிடையாது தானே கிடையாது தண்ணி எப்படி மழை எல்லா பக்கம் அடிக்குது அடிச்சு அதுக்குள்ளே போய் தண்ணி விடுது இது நுழம்பு அது ஃபுல்லாக போயிடும் சிமலை தண்ணி அந்த மாதிரியான ஒரு நிலப்பாடுகள் இருக்கும் ரைட் அப்போ இனவிருத்தி இடங்களை அகற்று வேறு விஷயம் இனவிருத்தி இடங்களை அகற்று இடங்களை அகற்றுதல் நல்ல ஞாபகம் ரைட் ரெண்டாவது விஷயம் நுழம்பு முட்டையிடாதவாறு தடுத்தல் இதனால் செய்ததுதான் என்ன நுழம்பு முட்டையிடாதவாறு தடுத்தல் நல்ல ஞாபகம் ரைட் ரெண்டாவது உபகரணங்களை அடுத்தது உபகரணங்களை என்ன செய்யணும் முறையாக ஸ்டோர் பண்ணணும் ரைட் உபகரணங்களை அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் அதில் நான் கொஞ்சத்தை சொல்கிறேன் முறையாக ஸ்டோர் பண்ணணும் ஸ்டோர் பண்ணுறேன்னா என்ன களஞ்சியப்படுத்து அவ்வளோ களஞ்சியப்படுத்தினா சொல்லு ஸ்டோர் அதே மாதிரி தேங்கி நிற்கிற நீரிக்குதானே தேங்கி நிற்கும் நீருள்ள இடம் இதுதானே நீருள்ள இடம் தேங்கி நிற்கிற நீருள்ள இடம் எது வாட்டர் டேங்க் மேலே தண்ணி ஏற்றி நிப்பாட்டி வச்சிடும் நிப்பாட்டி மாதக்கணக்கில் பாவிக்காமல் இருந்தால் அதுக்குள்ளே நுழம்பு போய் உட்காது ஏற்கனவே நுழம்பு இருக்கும் நாம் என்ன செய்யணும் சுவிட்சை போட்டு தண்ணியை ஏற்றணும் தண்ணி ஏற்றினா மரம் அது தண்ணி அப்படி என்ன செய்யும் உள்ளுக்குள்ளார எடுத்து கொல்லப்படும் இப்போ ஓடுற நீரில் நான் முட்டை விட இல்லாதே சிவனை அப்போ தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை பயன்படுத்தினா என்ன செய்யலாம் திருப்பி அந்த தண்ணி நீரோட்டத்தை பேணலாம் சரி நீரை ஏற்றலாம் மரம் இறக்கலாம் நீரை ஏற்றலாம் இறக்கலாம் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ அந்த மாதிரி செய்யக்குள்ள இங்கே என்ன செய்யும் தொடர்ச்சியான நீர் விநியோகம் கிடைக்கும் அப்போ உள்ள இடத்துல தொடர்ச்சியாக என்ன செய்யணும் தொடர்ச்சியாக நீர் விநியோகம் செய்தல் அப்படின்னா என்ன நீரை ஓட வைக்கும் நீரை குழப்பு அந்த கேஸை தான் சொல்லு ரைட் அடுத்த உடம்பி உண்ணும் இது முக்கியமா உடம்பி உண்ணும் மீன்களை பயன்படுத்த மீன்கள் உடம்பி முட்டையை திங்கிற மீன் சொல்ல இல்லை என்ன உடம்பி உண்ற மீன்கள் நான் நேற்று உங்களுக்கு சொல்லி தந்தேன் எப்படி மீன் ஏற்கனவே சொன்னேன் மெல்லிய சாப்பாடு எப்படி கொடுக்கணும் வெள்ளை ஏன்னா முட்டையில் அதாவது மெல்லிய சூட்டாக ஊற்றி தான் கொடுக்கணும் ரெண்டாவது ஆட்டிமியா ஃபீட்னு ஒன்று அது அப்படி சாடை அசையக்கூடியது என்ன செய்யும் அது போய் திங்கப்பாங்க இங்கே குடம்பி எப்படிமா அசையுமா எது அசையும் கூட்டுப்பழு தான் கொஞ்சம் என்ன செய்யும் அப்படி அசையக்கூடிய மாதிரி இருக்கு ஆனால் குடம்பி சும்மா இருக்காது இது என்ன செய்யும் தண்ணிக்கு மேலானு தண்ணிக்கு மேலே ஒரு டியூஷனுக்கு வாரு அப்படி கழிச்சு சாடை திண்டுவாங்க இது இன்னொரு விஷயம் நம்ம குடம்பியை திங்கிட்டு சாப்பாடு போட அமைக்கிறது அதில் தண்ணியில் பிஹெச் மாறுறது அதில் கழிவு குடினா என்ன நடக்கும் பிஹெச் மாறுறது உணவு இல்லாமல் அந்த மீன் சில டைம் இறந்து நம்ம என்ன நினைப்போம் நுழம்ப என்ன குடம்பி கூட்டு திங்கி தான் விட்டுட்டு சில டைமில் அப்போ என்ன செய்வாங்க மீன் இறந்து நம்ம மீனை வளர்க்குற நோக்கம் வேறு என்னதுக்கு சொல்லுது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் கல்வி அது ஒரு நோக்கம்
நுழம்ப கட்டுப்படுத்துதா மீன் வளர்க்கு இல்லையே சிவனை. அதனால வேறு வேறு காரணங்களை நாங்கள் செய்யணும். உடம்பி இன்னும் மீன்களை பயன்படுத்த அது என்ன மீன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஒன்று கப்பி, என்ன சாமான் கப்பி மீன், ரைட். அடுத்தது டேண்டி, கவனமா கப்பி. அடுத்தது டேண்டி. அடுத்தது திலாப்பியாட வளரும் பருவம். திலாப்பியான்னு சொல்லிடா என்ன சாமான் திலாப்பியாவின் வளரும் பருவம். திலாப்பியா மீன் தெரியுதானே எது? ஜப்பான் மீன். ஜப்பான் சரி. பெட்டியான் இல்லை ஜப்பான். ஒரியாபுராமிஸ் முசாம்பிகஸ், ஒரியாபுராமிஸ் நைலோட்டிகஸ். இந்த நம்ம என்ன நிலோட்டின்னு சொல்லுவாங்க தெரியுதானே? நைலோட்டின்னு சொல்கிறேன். ஓ ஜப்பான் மீன் சொல்ல தெரியுதோ இல்லையா? இப்போ நைலோட்டி சொல்ல தெரியுது கொஞ்சம் பேர். நைலோட்டி மீன் வாங்கி சாப்பிட்றோம் ஒன்றுலாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன மீன் கேட்டால் குளத்து மீன் தான் நைலோட்டி. அப்போ என்ன மக்களிடத்தில் போய் சேர்ந்துட்டு அந்த சயின்டிஃபிக் நேம் எது? ஒரியோப்ராமிஸ் நைலோட்டிகஸ். நைலோட்டிகஸ்ங்கிறது ஜப்பான்லேயும் வெள்ளை ஜப்பான் தெரியுமா? கருப்பு ஜப்பான் மொசாம்பிகஸ். நமக்கு இதே தேவையில்லை. திலாப்பியா தெரிஞ்சால் போதும். இதுதான் ஓ அலங்கார மீன். இது அலங்கார மீன். ஓ இது திலாப்பி அலங்கார மீன். சரி நம்ம டைம்குள்ள ஒன்று போடலாம். குளத்துக்கு ஒரு குளம் மாதிரி இருக்குது. நம்ம ஒரு தெப்ப குளம் மாதிரி ஒன்று வளர்க்கணும். அதுக்குள்ளே திலாப்பியாக வளர்க்கலாம். ரைஸ் அது சரி சரியா? இவங்களுக்கு ஒருவேளை என்ன செய்யலாம்? உணவில்லாமல் இந்த பாட்டிக்கு இவங்களுக்கு உணவில்லாமல் பிஹெச் மாற்றம். இதனால் இவங்க என்ன செய்யலாம்? இந்த மீன் இறக்க வேண்டி ஏற்படலாம். இறக்கலாம் மீன் இறக்கலாமா? அதே மாதிரி நாம டேங்கிற்கு தண்ணி, இந்த மீன் தொட்டி, அதுகளுக்கு அந்த தண்ணி சில டைமில் குளோரினேட் செஞ்சுவாங்க. கிருமி நீக்கம் செய்யுது மைக்ரோபயாலஜி ரைஸ். அப்போ அந்த குளோரினேட்டத்தாலே சில வேலை என்ன செய்யலாம்? இந்த மீன் இறக்கலாமா? ரைஸ். குளோரின் ஏற்றம் மூலம் எதுக்கு? நீருக்கு குளோரின் ஏற்ற மூலமும் என்ன செய்யும்? மீன் இறக்கக்கூடிய மாதிரி ஏற்படலாம். அடுத்தது புகையூட்டல் செய்யலாம். புகையூட்டல் அடுத்து மிக முக்கியமானது. அப்போ நான் சொன்னேன் என்ன? பசிலஸ் BTI சொல்றேன். என்ன சாமா? பசிலஸ் துருஞ்சியன்சிஸ் துருஞ்சியன்சிஸ் இஸ்ராலென்சிஸ் மூன்று பேர் என்னது? இஸ்ரேலென்சிஸ் எல்லாம் இதுலையா? அதே தானே என்ன? இஸ்ராஎலன்சிஸ் அப்படியா வருது என்ன? இஸ்ராஎலன்சிஸ். எஸ் இஸ்ராஎலன்சிஸ். ரைட், வெரி குட். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை மண்டைக்கு எடுத்துட்டாச்சு. இஸ்ரேலன்சிஸ் அந்த நம்மளாக்க சாய்க்கக்குள்ள நமக்கு விளங்க வைக்கும். நமக்கு ஏற்ற மாதிரி இங்கிலீஷை மாற்றி கொடுத்தோம். இஸ்ராஎலன்சிஸ் பசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் எப்படி சரி படிச்சுக்கிட்டா சரி. தட்ஸ் ஆல். இவ்வளவு தான் நம்மளோட என்ன டெங்கோட சம்மந்தப்பட்ட விஷயம். ரைட், சரிதானே? நோட் பண்ணிட்டீங்களா எல்லாத்தையும்? சரியா? இப்போ நம்ம டெங்குட ஷார்ட் ஃபார்ம் என்ன? நம்மளோட டெங்குட கொண்டு வந்த என்ன வைரஸ் RNA ஆபோ வைரஸ். அது சரி. அடுத்து காவி என்ன? காவி ஏடிஸ். அது ரெண்டு வரும். ஏடிஸ் எஜிப்டி, ஏடிஸ் அல்போபிக்டஸ். காவிர வாழ்க்கை வட்டம் இது நிறைவுடலி, அடுத்தது முட்டை, அடுத்தது உடம்பி, அடுத்தது கூட்டுப்புழு. ரைட்டா? இதுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும், இதுக்கு 2-3 வரும், இதுக்கு 2-3 கேஸ் க்ளோஸ். அடுத்தது என்ன? இனவிருத்தி முறை. அப்போ காவிர இனவிருத்தியா கதையா? காவிர இனவிருத்தி அதுக்கு ஒரு 5-6 பேர். சரிதானே? அதை நோட் பண்ணி கொள்கிறோம். அதே மாதிரி இந்த டெங்கால வர நோய் அறிகுறி அப்படிதானே? நோய் அறிகுறிகள்
அதை தெளிவாக விளைக்கொள்ளணுமா, என்ன மாதிரி அது வேலை நடக்குன்னு சொல்லி ஒரு முறையில் விளைக்கொள்ளணும். அதே மாதிரி கட்டுப்பாட்டு நடவடிக்கை, அவ்வளோதானே. நெக்ஸ்ட் கட்டுப்பாட்டு, டெங்கை கட்டுப்படுத்துகிற நடவடிக்கை, இதுக்குள்ளார கட்டுப்பாட்டு நடவடிக்கை. சொல்லுதானே, இவ்வளவுதான் அவங்களோட டெங்கு வரேன் குறிச்சுட்டா சரி. சரியா ரைஸ். இனி அடுத்த என்ன பார்க்க போகிறாங்க, இனி யானைக்கால் நோய், எலிஃபென்ட் லேக். ரைட்.